இந்த ஒரு ஸ்மாக் டவுனில் ஆரம்பித்தோடனே என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா, கெவின் ஓன்ஸ் வர்றார். கெவின் ஓன்ஸ் வந்த உடனே வந்து கெவின் ஓன்ஸை ஜோ இன்டர்வியூ எடுக்கிற, கமெண்டேட்டர் ஜோ இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சோடனே போன வாரம் கோடி ரோட்ஸை இன்டர்வியூ எடுத்த மாதிரி இந்த வாரம் இன்டர்வியூ எடுக்கிறார். அவர் கெவின் ஓன்ஸ் சொல்கிறார், போன வாரம் கோடி ரோட்ஸை பேச விட்டு அவனோட உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இருந்தார், இந்த வாரம் என்ன பேசவே விட மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இந்த வாட்டி வந்து சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச், லேடர் மேட்ச் உறுதி தான். ஆனால் வந்து இந்த சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் மட்டும்தான், இதுக்கான கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த விண்டேஜ் ஈகிள் பெல்ட் எடுத்து கிளம்ப போகிற நேரத்தில் சிஎம் பங்கு ஊரார். சிஎம் பங்கு வந்து எனக்கு ஒரு உதவி தேவைன்ற மாதிரி கேட்பார். ராயல் ரம்பிள்ல நான் ஜெயிச்சிருவேன், நீனும் ராயல் ரம்பிள்ல கோடி ரோட்ஸை வீழ்த்தி ஜெயிச்சிரு, ரெசில்மேனியா மெயின் ஈவென்ட்ல நம்ம ரெண்டு பேரும் மோதுவோம் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அந்த இடத்துல வந்து கெவின் ஓன்ஸ் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ராயல் ரம்பிள்ல மொத்தம் 30 பேர் விளையாடுறாங்க, அந்த இதுல 29 பேர் எனக்கு பிடிக்கும், அந்த ஒரு ஆள் பிடிக்காதது ஒன்றை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து சிஎம் கடுப்பா என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, ராயல் ரம்பிள்ல கிட்டத்தட்ட 5 வாட்டி சாம்பியன்ஷிப் மேட்ச்ல தோத்தது நான் கிடையாது, லோகன் பால்ட்ட தோத்தது நான் கிடையாது, இவ்வளவு கேவலமா விளையாண்டது நீதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து இப்பயே மேட்ச் வச்சுக்கலாம்னு சொல்லி ரெண்டு பேருமே சண்டைக்கு ரெடி ஆவாங்க. அதுக்கப்புறம் கெவின் ஓன்ஸ் அந்த இடத்த விட்டு ரிங்கை விட்டு இறங்கி கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூமெண்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராயல் ரம்பிளுக்கு ஹைப் ஏற்ற ஆரம்பிச்சாங்க. கெவின் ஓன்ஸ் பெல்ட் தூக்கிட்டு போயிட்டே இருப்பார், சிஎம் பங்கு கண்டுக்காமே. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நிக்கில் ஆடம்ஸை பார்த்து என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, மிஸ் வந்து தனக்கான கேப்பர் அடுத்த பிளானாக அந்த இடத்துல வந்து ஆண்ட்ராய்டை போய் கன்வின்ஸ் பண்ண போப்பார். ஆண்ட்ராய்டு இன்னைக்கு உனக்கு எனக்கு மேட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆண்ட்ராய்டை சொல்லுவார், நான் பல சாதனை பண்ணவன், நீ என் கூட மோத பிரியா, சரி வா இன்னைக்கு மேட்ச் வச்சுக்கலான்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜிம்மி யூசோ வர்சஸ் கார்மெலா வைஸ், இவங்க ரெண்டு பேருக்கு போன வாரமே கன்ஃபார்ம் செய்யப்பட்டதுனால இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆனிச்சு. இந்த மேட்ச்சில் வந்து ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட ஃபியூடு இங்கே முடிய போகிறது கிடையாதுன்றது விதமாக, அதை கண்டினியூ பண்ணும் விதமாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண ரெண்டு பேர் இந்த இடத்துல வந்து ரோல் பின் பண்ணி ஜெயிச்சிட்டாரு ஜிம்மி யூசோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோல் பின் பண்ணது கார்மெலோ வைஸ், அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகி மீண்டும் ரோல் பின் பண்ணி வின் பண்ணிட்டாரு ஜிம்மி யூசோ. ஜிம்மி யூசோ இந்த மேட்ச்சில் வின் பண்ணதுனால இந்த ராயல் ரம்பிளுக்கு அப்புறம் இவங்களோட ஸ்டோரி லைன் கண்டினியூ ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் என்ன நடந்துச்சுக்கிட்டீங்கன்னா, பிப்பர் ஈவன் செல்சி கிரீன் அவங்களோட மேட்சுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஏன்னா செல்சி கிரீன் வர்சஸ் மிச்சின் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மேட்ச் இருந்துச்சு, அந்த மேட்சுக்காக வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு செல்சி கிரீன் இந்த மேட்சை விட்டு இறங்கி ஓட பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, டைம் கீப்பர் கிட்ட இருந்த பெல் அடிக்கிறவங்கள்ட்ட இருந்த கெண்டல் ஸ்டிக்கை எடுத்து அடிப்பாங்க மிச்சினா. அதுக்கப்புறம் மிச்சினுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வருவாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி மிச்சின் வந்து அந்த கெண்டல் ஸ்டிக்கை எடுத்து செல்சி கிரீனை போட்டு அடின்னு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து சாம்பியன்ஷிப்லாம் கை மாறாது, இருந்தாலும் சாம்பியன்ஷிப்பை ரிட்டைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் நவமி அண்ட் பெனிகா பிளேயர் வந்து அவங்க வந்து நாங்கள் ராயல் ரம்பிளில் டேக் டீமாக தான் ஒரு போகிறோம், ராயல் ரம்பிள் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் டேக் டீம் சாம்பியனாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சார்லட் ஃபிளேர் வந்து அவங்க வந்து ராயல் ரம்பிளுக்கு வரப்போறாங்கன்ற ப்ரோமோ காமிப்பாங்க. சார்லட் ஃபிளேர் ஒரு ஃப்ளைட்டில் உட்காந்துருக்க மாதிரி ரால்ஸ் ராய்ஸ் காரில் போகிற மாதிரிலாம் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப்னி பிக்மேன் அவங்களோட பசங்களோட வந்திருப்பாங்க, அதை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குங்க, டேமியன் பிரிஸ்ட் ஸ்மாக் டவுனுக்கு வந்திருப்பார். ஸ்மாக் டவுனுக்கு வந்து ஒரு தரமான ஸ்பீச் கொடுக்கலான்னு பார்ப்பாரு. அந்த இடத்துல கொஞ்ச நேரத்துலேயே வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டிஸ்ட்ராக்ட் நடக்கும். ஜேக்கப் ஃபேக்டும் வந்து டேமேட்டாங்கும் வருவாங்க. டேமேட்டாங்கும் ஜேக்கப் ஃபேக்டும் வந்து டேமியன் பிரிஸ்ட் வந்து பேசக்குள்ளே வந்து இடைஞ்சல் கொடுப்பாங்க. டேமியன் பிரிஸ்ட் பேசும்போது இடைஞ்சல் கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கடுப்பான டேமியன் பெஸ்ட் வந்து டேமாட்டோவுக்கு ஒரு கிக்கு விட்டு படுக்க வச்சுருவார். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜேக்கப் ஃபேக்டும் டேமியன் பெஸ்ட் அடிச்சுக்க ரெடியாக இருப்பாங்க. ரெண்டு பேருமே பயங்கரமாக ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல பயங்கரமாக அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டு என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் டேமாட்டோங்க எஞ்சி வந்து டேமியன் பெஸ்ட் அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து அவரையும் அட்டாக் பண்ணிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஜேக்கப் ஃபேக்டும் வந்துடுவார். ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்டீல் சேரை வச்சு அவரை கதையை முடிக்கலாம் அப்படின்ற நினைக்க போதுதான் அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எல்ஏ நைட் ஒருவர் எல்ஏ நைட் வந்து ஹெல்ப் பண்ணுவார். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, டேமியன் பெஸ்ட்டுக்கு. எல்ஏ நைட் வந்து ஃபஸ்ட்டு டேமேட்டாங்கோ அடிச்சுடுவார். அதுக்கப்புறம் ஜேக்கப் ஃபேக்ட் ஸ்டீல் சேரெல்லாம் அடிக்கலான்னு ஜேக்கப் ஃபேக்ட் அது ஸ்டீல் சேருக்கே ஒரு பஞ்சு வைப்பார், அதிலே வந்து கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேரும் எல்ஏ நைட்டும் டேமியன் பெஸ்ட் எஞ்சிடும். எல்ஏ நைட்டும் டேமியன் பெஸ்ட்டும் சேர்ந்து ஜேக்கப் ஃபேக்ட்டும் அடித்து ஓட விட்டுருவாங்க. இந்த சம்பவம் இந்த ஸ்மாக் டவுனில் கொஞ்சம் பெரிய சம்பவமாக இருந்துச்சு. அடுத்த என்ன நடக்கும்னா, பேக்ஸில் அம்ப்ரிட்டோ கார்லிட்டோவும் அதுக்கப்புறம் ஆங்கிள் கர்ஸும் டேக் டீம் மேட்ச்க்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து மோட்டார் சிட்டி மிஷின்கள் வருவாங்க. அந்த டேக் டீம் மேட்சஸ் நடக்க போகிறது அவங்களுக்குள்ள ஒரு 8 மேன் டேக் டீம் மேட்சஸ் நடக்கும். அந்த 8 மேன் டேக் டீம் மேட்சஸ் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸ் வஸ் அண்ட் அம்ப்ரிட்டோ கார்லிட்டோ அண்ட் வந்து ஆங்கிள் கர்ஸா வர்சஸ் டை டீம் வர்சஸ் பெட்டி டெட்லி இவங்களுக்குள்ள நடக்கும். இவங்களுக்குள்ள நடந்த மேட்ச்சில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் வந்து அம்ப்ரிட்டோ கார்லிட்டோ பாஸை வந்து அவரை வந்து எடுத்துருப்பாரு. யார் எடுத்துருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, மோட்டார் சிட்டி மிஷின் கன் டீம் எடுத்துக்கும்.
தேவையில்லாமல் எடுத்துக்கும் வம்பு வைப்பாங்க. அதனாலே அவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சியாகவே அவங்க அந்த மேட்சை விட்டு போயிடுவாங்க. அதனால வந்து என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த மேட்ச்சில் வந்து மோட்டார் சிட்டி மிஷின் கன் இந்த பக்கம் இருப்பாங்க, அந்த பக்கத்தில் வந்து டை டீமும் பெட்டிடிலையும் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பெட்டிடிலே வந்து டை டீமை சேர்ந்து டொமசோ ஜாம்பா ஒரு கிக் விட்டுருவாரு. அதை பயன்படுத்தி டிஸ்ட்ராக்ட் ஆன டை டீம் இறங்கி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ரோல் பின் பண்ணி மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. வின் பண்ணோடனே பேக் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அவங்க சாம்பியன்ஷிப் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த சாம்பியன்ஷிப்பை போய் இப்போ எடுக்க போகிற நேரத்தில் வந்து யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா, டேமேட்டோங்க வந்து அந்த சாம்பியன்ஷிப்பை பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் வந்து டொமசோ ஜாம்பும் ஜானி கர்கரும் வந்தோடனே அவங்கள பற்றி ஏன்னு சொல்லிட்டு போவார். ஏன்னா சாம்பியன்ஷிப் மேட்ச் அடுத்த ஃபியூடு அவங்களுக்குள்ள போகுதுன்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டை டீம் வந்து பெட்ரில் டீமில் வந்து நாளைக்கு நடக்கிற ராயல் ரம்பிள் நடக்கிற டேக் டீம் மேட்ச்க்கு எங்களுக்கு உதவணும், அது முக்கியமான மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு தேவையில்லாத வேலை, நீங்களே பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரில் டீமுக்கு அனுப்பிடுவாங்க. அடுத்த கெவின் ஓவன்ஸுக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் நடந்த ப்ரொமோலாம் காமிப்பாங்க. ஆரம்பத்தில் நடந்த கான்ட்ரவர்சிலேருந்து காமிப்பாங்க. ரோமன் ரிங்ஸுக்கு கெவின் ஓவன்ஸுக்கு நடந்த கான்ட்ரவர்சிலேருந்து ஏன் இப்படி கோடி ரோட்ஸ் காண்டானாருன்றதெல்லாம் விளக்கமாக கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் காமிப்பாங்க. அடுத்த என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நயோமி வர்சஸ் லீவ் மோர்கன் இவங்க 2 பேருக்கும் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நயோமி ஒரு கட்டத்தில் ஃபினிஷரை போட்டு வின் பண்ண போகிற நேரத்தில் ரெக்கி ஆண்ட்ரிக்கிள் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரெக்கி ஆண்ட்ரிக்கிள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நயோமியோட பார்ட்னராக இருக்கிற பெனிகே பிளேயர் அவங்க வந்து இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இதை பயன்படுத்திக்கிட்ட லீவ் மோர்கன் ரோல் பின் பண்ணி வின் பண்ணிடலான்ற பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து எஸ்கேப் ஆகி நயோமி ரோல் பின் பண்ணி அவங்க வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. வின் பண்ணிட்டு அவங்களும் பெனிகே பிளேயர் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரெக்கி ஆண்ட்ரிக்கிள் பின்னாடியே வந்து 2 பேரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து எஸ்கேப் ஆகி மீண்டும் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணாலும் ரிக்கி ஆண்ட்ரிக்கிள் லீவ் மோர்கனும் சேர்ந்து இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணி அடிச்சு படுக்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களை முடிச்சு விட்டு செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மிஸ் வெர்சஸ் ஆண்ட்ரே இவங்க 2 பேருக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் வந்து மிஸ்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக கொடுத்தாங்க. இந்த ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மிஸ் தன்னோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக கொடுத்தாரு. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆண்ட்ரே தன்னோட டாப் ரோப்லேருந்து டைவிங் ஃபினிஷர்லாம் போடுவார். அதையும் வந்து எஸ்கேப் போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஆண்ட்ரே வந்து தன்னோட எல்போ ஃபினிஷரை போடுவார். நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டு கடைசியில் போடும்போது மிஸ்ஸோட வாயிலேருந்து பல்லு தெரிக்கிற மாதிரி காமிப்பாங்க. அது உண்மையே பல்லு தெரிச்சிருச்சான்றது தான் தெரியல. ஆனால் பல்லு தெரிச்ச மாதிரி தான் நம்மளுக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் லேட்டராக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆண்ட்ரே வின் பண்ணுறாரு. பேக் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டேமின் பெஸ்ட் பேசிக்கிட்டு இருப்பார். டேமின் பெஸ்ட் பேசிக்கிட்டு இருந்தோட இந்த சைடு திரும்பி பாரு ஆற்றுத்து நிற்பார். ஆற்றுத்து நான் உன்னை ரொம்ப நாளாவே தேடிட்டு இருந்தேன், உன்னை ராவுக்கு வரவே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவர் சொல்லுவார் டேமின் பெஸ்ட் ரா இல்லை ஸ்மாக் டவுன் சொல்லுவார். நான் ஆடம் பெஸ்ட்டை பார்த்தேன், ஆடம் பெஸ்ட்லாம் என்னோட ஹேர்லாம் வளர்க்க சொன்னேன், அதனால மன்லிவாக வராமல் இருந்தால் அப்படி இப்படின்னு சொல்லுவார். நீ இது இன்னமும் மாறல மேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் எல்ஏ நைட் வருவார். எல்ஏ நைட் இன்னைக்கு நம்ம 2 பேரும் டாக் டீமா செயல்படுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சாரி மேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், அதுக்கப்புறம் வந்து நம்ம ராயல் ரம்பில் நான் யாரோ நீ யாரோ அப்படின்ற புரிஞ்சிக்கோ, அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் செனிலா வேகன்ஸ் அதுக்கப்புறம் டிஃபின் செட்னு சந்திப்பாங்க. அடுத்த ராயல் ரம்பில் ஜான்சனாவுக்கு ப்ரோமோ காமிப்பாங்க. ஜான்சனா வந்து ராயல் ரம்பில் ஜெயிச்சு 17வது முறை சாம்பியன்ஷிப்பை வெல்வதற்கு போகிறார் அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜில் வந்து யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா, பேட் மெக்கேஃபேவும் மைக்கேல் கோலும் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் வந்து டிஃப்னி டைத்துக்கு வந்து பேட்டி எடுப்பாங்க. அதில் வந்து பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்த டிஃப்னி டைம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நான் தான் ராயல் ரம்பில் யார் ஜெயிச்சாலும் டிஃப்னி டைம் எப்பொழுது இருக்கும், நாங்கள் தான் ரெசில்மேனியா ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல யாரும் எதிர்பார்க்காத மாதிரி கேண்டிலி ரே வருவாங்க. கேண்டிலி ரே வந்து டிஃப்னி ஷார்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது டிஃப்னி ஷார்ட்டனை அட்டாக் பண்ணுறதுக்காக நயஜாக்ஸை பற்றி ஓவரா பேசிடுவாங்க. அதனால நயஜாக்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு டிஃப்னி ஷார்ட்டனை வருவாங்க. அந்த இடத்துல டிஃப்னி ஷார்ட்டை நவுந்தோடனே நயஜாக்ஸ் வந்து கேண்டிலி ரேவை அட்டாக் பண்ணிடுவாங்க. கேண்டிலி ரேவை அட்டாக் பண்ணோன்னே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து திரும்பி வந்து டிஃப்னி ஷார்ட்டனை அட்டாக் பண்ணுவாங்க. டிஃப்னி ஷார்ட்டனுக்கு தூக்கி ஒரு பவர் பாம் மாதிரி ஒரு மூவ்ஸை போடுவாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் தன்னோட ஃபினிஷரை தூக்கி அந்த டாப் ரோப் கார்னருக்கு இழுத்துட்டு போய் அங்கே வச்சு போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் வந்து டிஃப்னி ஷார்ட்டனை தெறிக்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கேண்டிலி ரேவை தூக்கி எழுப்பி காப்பாற்றி கூட்டு போயிடுவாங்க. அடுத்த என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட் வந்துட்டு ஸ்மாக் டவுன் மெயின் ஈவெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, டாக் டீம் மேட்சஸ். இந்த மேட்சஸ் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, டேமின் பெஸ்ட் அண்ட் எல்ஏ நைட் வர்சஸ் ஜாக் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் டேமேட்டோங்க இவங்களுக்குள்ள நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் டேமின் பெஸ்ட் நல்லா டாமினேட் பண்ணுவார்ன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து அவரே வந்து டேமேட்டோங்க ஸ்லீப்பர் ஹோல்டை போட்டு திணற அடிச்சுட்டாரு. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் வந்து டேமின் பெஸ்ட் சோக்ஸ்லாம் போட்டு வின் பண்ண நேரத்தில் டேமேட்டோங்க எஸ்கேப் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எல்ஏ நைட் வந்து ஜாக் ஆஃப் ஃபேக்ட் அடித்து அப்படியே வந்து ரிங் பில் அடிக்கிற இடத்துல தள்ளி விட்டுருவார். 2 பேரும் அங்கே போய் கிடப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் வந்து சோக்ஸ்லாம் போட்டு இந்த மேட்சை முடிச்சு டேமின் பெஸ்ட் வின் பண்ணிடுவார். டேமின் பெஸ்ட் வின் பண்ணதுக்கப்புறம் எல்ஏ நைட் வருவார்ன்ற மாதிரி பார்த்தோம். எல்ஏ நைட் வரல. ஆனால் வந்து ஜாக் ஆஃப் ஃபேக்ட் தான் வந்தார். ஜாக் ஆஃப் ஃபேக்ட் வந்து டேமின் பெஸ்ட்டுக்கு சூப்பர் கிக் குயிக்காக சோமன்ற போட அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் தன்னோட ஃபினிஷரை போட்டார். ஃபினிஷரை போட்டு எல்ஏ நைட்டு வராத காரணத்தால் டேமின் பெஸ்ட்டை அடி வாங்கி இந்த இடத்துல வந்து திணறிடுவார். அதுக்கப்புறம் ஜாக் ஆஃப் ஃபேக்ட் வந்து இந்த வாட்டி ரோப்பை பிடிச்சி செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பார். இதுதான் இந்த ஸ்மாக் டவுன்
லெவலில் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.